இந்த சீரீஸில் நம்ம தொடர்ந்து முக்கியமான ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கான அப்டேட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். கடலூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என்று மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மொபைல் டீப் ஸ்கை ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி செஷனை வந்து வின்டர் ஸ்கைல ஆரம்பிக்கிறோம். ஸோ வின்டர் ஸ்கை அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப முக்கியமான கான்ஸ்டலேஷன் வந்து ஒரையான் கான்ஸ்டலேஷன். ஸோ இது ஈஸியாக நம்ம நைட் ஸ்கைல ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே அந்த ஒரே அலைனாக இருக்கக்கூடிய 3 ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அண்ட் அந்த 3 ஸ்டார்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன 3 ஸ்டார்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் ஒரையான் நெபுலா. இந்த ஒரையான் நெபுலாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரைட்டான ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கிளஸ்டர் இருக்கும். அண்ட் அந்த ஸ்டார் கிளஸ்டர் தான் ட்ரெபீசியம் ஸ்டார் கிளஸ்டர். ஸோ இந்த ஒரையானோட கலர் இருக்கு இல்லையா, இந்த ஒரையானானது இலுமினேட்டா இருக்கிறது காரணம் அதோட சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரெபீசியம் ஸ்டார் கிளஸ்டரோட லைட் தான். இன்னைக்கு வீடியோல நம்ம மொபைலையும் அப்புறம் இந்த ஆஸ்ட்ரோபைனாகுலரையும் யூஸ் பண்ணி இந்த ஒரையான் நெபுலாவை வந்து கேப்சர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரேம்ஸ் இதை நம்ம கேப்சர் பண்ணி அந்த எப்படி இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி எப்படி ஸ்டாக் பண்றது அப்படிங்கறதை பார்க்க போறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேமரா செட்டிங்ஸை பார்த்துருவோம். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் வந்து Realme 7. அண்ட் நீங்கள் எந்த மொபைல் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து உங்களோட மொபைல் ஃபோனானது ப்ரோ எக்ஸ்பர்ட் மோடை வந்து அக்சஸ் பண்ணுமா, அதாவது உங்களால் மேனுவலாக ஷட்டர் ஸ்பீடையோ இல்லை எக்ஸ்போஷரையோ இல்லை ஃபோக்கஸையோ மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உங்கள் மொபைலானது ரா இமேஜஸாக ஷூட் பண்ண முடியுமா, ரா ஃபார்மேட்டில் ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ ஜேபேக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஸ்டாக் பண்ணலாம். பட் ராவாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட். அண்ட் இதை செட்டிங்ஸ் பொறுத்த அளவுக்கு ஸோ ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் யூனோ ஒயிட் பேலன்ஸ். ஸோ ஒயிட் பேலன்ஸ் வந்து எப்போவுமே ஆட்டோவில் இருக்கலாம். அண்ட் ஐஎஸ்ஓங்கிறது கேமராவோட இன்டர்னல் பிரைட்னஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அதை அதிகமாக வைக்கும்போது பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக வரும். பட் அதே சமயத்தில் நாய்ஸஸும் அதிகமாக வரும். ஸோ உங்களோட சுச்சுவேஷனுக்கு எந்த ஐஎஸ்ஓ ஆனது கம்மியான நாய்ஸ் அதே சமயத்தில் ஓரளவு கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஸோ நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஐஎஸ்ஓ ஆனது 5000 ஐஎஸ்ஓ வச்சிங்கன்னா ஓரளவு நாய்ஸஸை வந்து கம்மியாக கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து ஓரளவு டீட்டெயில்ஸும் அதிகமாக கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட் திங் வந்து ஷட்டர் ஸ்பீட். ஷட்டர் ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஷட்டர் ஸ்பீடு அதிகம் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் ஆனது ட்ரெயில்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார் வந்து ஒரு பாயிண்டாக இல்லாமல் அது என்ன ஆகும், ஒரு கோடாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் எந்த டார்கெட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து போல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டிவாக ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ கம்பேர்ட் டு ஜெனித்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் தலைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் அல்லது டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு டார்கெட் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை கம்மியாக தான் வைக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் போல்ஸில் ஏதாவது சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிலேட்டிவாக அதிகமாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஷட்டர் ஸ்பீடானது உங்களோட எந்த பைனாகுலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்து மாறும். அண்ட் உங்கள் கேமரா என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்து மாறும். ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1.2 செகண்ட் 2 செகண்ட்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஸோ அதில் ட்ரையல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்மி பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ட்ரையல்ஸ் இல்லைன்னா எது வரைக்கும் ட்ரையல்ஸ் ஆகாமல் இருக்கோ அது வரைக்கும் உங்களால் அதிகமாக வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸில் ஆனில் இருக்கட்டும். ஸோ நம்ம ஆப்வியஸ்லாக மேனுவல் ஃபோக்கஸ் தான் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸில் ஃபைனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஒயிட் பேலன்ஸ் வந்து ஆட்டோவிலே இருக்கும். அண்ட் ரா ஃபார்மேட்டை வந்து மறக்காமல் ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம மொபைலையும் இந்த ஆஸ்ட்ரோபைனாகுலரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பற்றி பார்ப்போம். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய அடாப்டர் ஏறத்தால ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கான லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் ஏன் இது கீழே விழுந்ததுக்கப்புறம் சில டேமேஜ் வந்துருச்சு. இருந்தாலும் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது வரைக்கும் கரெக்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆக்சசரிஸ் இந்த பைனாகுலர் அண்ட் மொபைல் ஆக்சசரிஸ் அந்த ரெக்கமெண்டேஷன் வீடியோ வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த மொபைலையும் இந்த பைனாகுலரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ மொபைலை ஃபிட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் லூஸ் அப் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து நீங்கள் எதுவும் க்ளோஸ் பண்ண வேணாம். ஏன்னா அந்த கேப் ஆனது தொடர்ந்து க்ளோஸ் பண்ணி இது பண்ணுறதுனால டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த கேப்புக்குள்ளே இந்த கிளாம்ப் போகிற மாதிரி இந்த கேப் வந்து உள்ளேருந்து வெளியே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை உள்ளே வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அட் த சேம் டைம் இந்த கேப்பும் வந்து டேமேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும்போது தான் வந்து ஒழுங்காக கிடைக்கும். அதாவது உள்ளேருந்து வரக்கூடிய இமேஜோட பிளேன் வந்து கரெக்டாக இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு ஃபுல் ஃபீல்டில் விழுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த கேப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா நிறையா விக்னிட்டிங் இருக்கும். ஸோ அதனால இதுதான் வந்து கரெக்டான பொசிஷன். ஸோ
இந்த அடாப்டர் வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ணி இந்த கேப் வெளியே வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேமராவோட, அதாவது மொபைலோட கேமராவும் இதோட ஐபீஸும் அலைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க. அதாவது பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவு லூஸாக ஃபுல் டைட் வைக்காமல் ஓரளவு லூஸாக இருக்கும்போது எந்த இடத்துல வந்து உங்கள் கேமரா ஆனது கரெக்டாக அந்த இமேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நகர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் வந்து என்னோட கேமராவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த நடுவில் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நடுவில் சுற்றி மூவ் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ தூரம் வந்து இந்த ஃபீல்டு உள்ளே இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த ஐபிஎஸோட நம்ம இந்த மொபைலை கனெக்ட் பண்ணுறதுனால விக்னிட்டிங் எப்போவுமே இருக்க தான் செய்யும். அதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ உங்கள் கேமராவை எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் இமேஜும் வந்து உங்களோட மொபைலில் விழுகிற மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்குது. நம்ம மூவ் பண்ணாலும் எந்தெந்த இடத்துல இருந்து லைட் ஃபீல்டில் விழுகும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஓரளவு நம்ம எல்லா ஃபீல்டையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து இப்போ டார்கெட்டுக்கு போவோம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த ஓரியானோட பெல்ட்டுக்கு கீழே 3 ஸ்டார்ஸ் வந்து தொடர்ந்து அலைன் ஆகிருக்கும். அதுக்கு நடுவில் பிரைட்டாக இருக்கக்கூடியது தான் நம்ம ஓரியான் நெபுலா. ஸோ அதாவது ட்ரெபீசியம் ஸ்டார் கிளஸ்டர்ஸ் அண்ட் அதை சுற்றி தான் வந்து ஓரியான் நெபுலா இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக அதை வந்து பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அந்த நம்ம ஜஸ்ட் லைவ் ஸ்க்ரீனில் பார்த்தாலே நம்ம எந்த இடத்த பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டேஜில் வந்து ஃபோனோட பிரைட்னஸை ஃபுல்லாக அதிகம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களோட ஃபோனுக்குள்ளே இந்த ஃபீல்டில் என்னென்ன ஸ்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம வந்து இதை ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த நெக்ஸ்ட் திங் என்னன்னா, உங்களோட மொபைலில் வந்து இந்த கிரிட் ஆப்ஷன்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் ஏற்கனவே விக்னிட்டிங் இருக்குது. ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் ஆனது இதோட சென்டர் ஆஃப் ஃபீல்டில் இருக்கணும். ஸோ இந்த கிரிட்டை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் இமேஜ் எடுக்கும் போதும் பைனாகுலரை நகர்த்தி வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கை மூவ் ஆயிடுது இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நகர்த்திட்டு, அதாவது போன தடவை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கிரிட்ல அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிற அதே இடத்துல திரும்ப வச்சு எடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஆனது ஓரளவு நம்ம மேனுவல் ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ஆனது இதிலே தெரியுது, ட்ரெபீசியம் கிளஸ்டரும் தெரியுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த ஐஎஸ்ஓ செட்டிங்ஸ் அண்ட் ஷட்டர் ஸ்பீட் செட்டிங்ஸ் தான் 5000 வச்சுக்கிறோம். அண்ட் ஷட்டர் ஸ்பீடானது 2.5 செகண்ட்ஸ். என்னோட பைனாகுலருக்கு 2.5 செகண்ட்ஸ் தான் வந்து அதிகபட்சம். இதை தாண்டி போனால் எனக்கு வந்து ட்ரெயில் ஆயிடுது. அண்ட் ஒயிட் பேலன்ஸ் ஆனது ஆட்டோவில் வச்சுக்கலாம். அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை அது ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோக்கஸை வந்து மாற்றி கரெக்டான ஃபோக்கஸ் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் சுற்றி இருக்கக்கூடிய நிறையா ஸ்டார்ஸ் தெரியுது. எல்லா நேரத்துலையும் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட் ஸ்கை ரொம்ப டார்க்காக இருக்கும். அதனால இது கரெக்டாக ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணாது. நம்ம நார்மலான டே லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ ஓரளவு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். மேனுவல் மோடுக்கு மாற்றிக்கிங்க. அண்ட் மேனுவல் மோடுக்கு மாற்றாமல் அப்படியே விட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஃபோட்டோ எடுக்கும்போது அது ஒவ்வொரு ஃபோட்டோவையும் ஒவ்வொரு ஃபோக்கஸில் எடுத்து வச்சிடும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. அண்ட் டைமர் ஆனது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மேனுவலாக தானே டச் பண்ணுறீங்க. ஸோ அந்த வைப்ரேஷன்லேயே வந்து ஷேக் இருக்கும். ஸோ டைமர் ஆனது 3 செகண்ட் இல்லைனா ஒரு 5 செகண்ட் கொடுத்துக்குங்க. ஸோ தட் அது ஓரளவு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் ஷட்டர் ஓப்பன் ஆகட்டும். ஸோ எல்லாம் செட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட ஃபீல்டுக்கு நடுவில் வந்து ஒரே நெபுலா வந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டார்ஸ்லாம் ஓரளவு ஃபோக்கஸில் இருக்குது. எந்த ட்ரெயிலும் ஆகலை. அண்ட் கொஞ்சம் ஓரே நெபுலா மட்டும் தள்ளி போயிருக்கு. ஸோ இதை மட்டும்
ஸோ இன்னொரு ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஒயர்டு ஹெட்செட் இல்லைன்னா செல்ஃபி ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அது ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி இதில் இடத்துல வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஹெட்செட்டை வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹெட்செட்டில் இருக்கக்கூடிய அந்த கால் அட்டன் பண்ணுற பட்டன் அமுத்தினாலே இதை வந்து தொடர்ந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பைனாகுலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க உங்கள் டார்கெட்டில் அப்படின்னா, ஒரு 2.5 செகண்ட்ஸ் கொடுக்குற ஷட்டர் ஸ்பீடு கொடுக்கும்போது ஒரு 7லேருந்து 8 ஃபோட்டோ வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம், இந்த பைனாகுலரோட பொசிஷனை மாற்றாமல். ஆக்சுவலி அண்ட் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பைனாகுலர், பட் ஒரு 8 to 10 ஃபோட்டோஸ் வந்து தொடர்ந்து உங்களால் எடுக்க முடியும். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்வியஸாக அது வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கும், நீங்கள் திரும்ப லூஸ் பண்ணி உங்கள் டார்கெட்டை மாற்றி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காதிங்க, ஸ்டாக் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுங்க. ஸோ நான் இந்த ஒரையான் நெபுலாவில் ஏறத்தாழ 50லேருந்து 70 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்க போகிறேன். அண்ட் எல்லா ஃபோட்டோவையும் நம்ம ஸ்டாக் பண்ண போகிறதில்ல, அதில் எது பெஸ்ட் இமேஜஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணி ரா இமேஜஸில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டாக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தொடர்ந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிப்போம், ஸ்டாக்கிங் ப்ராசஸில் பார்ப்போம். அண்ட் நம்ம இப்போ ஸ்டாக்கிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே மில்கி வே ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி வீடியோவில் பார்த்தா அதே ஸ்டாக்கிங் பராமீட்டர்ஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அண்ட் ஒரையான் நெபுலாவை நான் ஏறத்தாழ 100 ஃப்ரேம்ஸ் எடுத்தேன். அண்ட் அந்த 100 ஃப்ரேம்ஸில் ஒரு 76 இமேஜஸ் வந்து சென்டர் ஆஃப் ஃபீல்டில் இருந்திருக்கு. அதை மட்டும் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி மட்டும் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான இமேஜ் போட்டு ஸ்டாக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிசல்ட் நல்லா வரும். ஆனால் நிறைய இமேஜஸ் ஒழுங்காக எடுத்துட்டீங்க, சில இமேஜஸ் மட்டும் ஒழுங்காக இல்லை, அதாவது ஒரையானானது சென்ட்ரல் இல்லாமல் தள்ளி போயிடுச்சு, ஃபோக்கஸ் மாறி இருந்துச்சு. அது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால மொத்த அவுட்புட்டுமே மாறி போயிடும். அதனால் நிறைய இமேஜ் போட்டு ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணி அதை மட்டும் ஸ்டாக் பண்ணாலே ரிசல்ட் சூப்பராக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்புட் ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்குவோம். என்னோட மொபைலில் வந்து டிஃப் ஃபைல் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ஜேபேக்கில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மொபைலே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் டிஃப் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதில் எந்த பேராமீட்டர்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. கம்போசிஷன் வந்து அலைன் ஸ்டார்ஸ், அக்யூமுலேஷன் அண்ட் ஸ்கை ரீஜன் வந்து ஃபுல் ஏரியா. அண்ட் ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஆன், ஹை டைனமிக் ரேஞ்ச் ஆன், ரிமோட் டைனமிக்னஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாமே ஆன் தான். அண்ட் லைட் பொல்யூஷன் மட்டும் ஸ்ட்ராங் அண்ட் அதே மாதிரி என்ஹான்ஸ் ஸ்டார் லைட் வந்து ஸ்ட்ராங். ஸோ அண்ட் தட்ஸ் ஆல். நம்ம டேரெக்டாக ஸ்டார்ட் கொடுக்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸ் மொத்தமாக முடிகிறதுக்கு போனதை பண்ணதோட கொஞ்சம் அதிகமாகவே டைம் ஆகும். ஏன்னா இதில் 26 இமேஜ் ஃப்ரேம்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் ஸ்டாக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் த ப்ராசஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரையான் நெபுலாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ரன்னிங் மேன் நெபுலாவோட க்ளவுட் கூட ரொம்ப தெளிவாக பிரைட்டாக தெரியுது. ஸோ இது ஃபஸ்ட்டு இமேஜ் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணல, எந்த ஒரு எடிட்டிங் பண்ணல, ஜஸ்ட் ஸ்டாக் பண்ணால் ஒரிஜினல் ரா இமேஜஸ். ஸோ இதை நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி ஆட்டோ சேவில் இருக்குது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஸோ இதுதான் நம்ம எடுத்த இமேஜ். வாவ். ஸோ ரொம்ப கிளியராக சேவ் ஆகிருக்கு. அண்ட் சில நாய்ஸஸ் இருக்குது, ஜஸ்ட் நம்ம ஸ்மூத்தன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு கலர் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அதோட ஒரிஜினல் கலரே இருக்குது. இதில் மோஸ்ட் ஆஃப் த ரெட் ஸ்பெக்ட்ரம் வந்து ஹைட்ரஜனோடது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இந்த ப்ளூ கலர் தெரியுது, ப்ளூயிஷ் கலர், அந்த டார்க் க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய விக்னிட்டிங்கை மட்டும் க்ராப் பண்ணிட்டா போதும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்டாக்டு ஒரையான் இமேஜ் ரெடி.